ஒரு அடர்ந்த வனத்தில் கடுமையான கோடைக்காலம் நிலவியது. வெயில் சுட்டெரித்தது, ஆறுகள் வறண்டன, உணவுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டது. வனவிலங்குகள் அனைத்தும் உணவின்றி கஷ்டப்பட்டன. இந்த இக்கட்டான நேரத்தில் சுறுசுறுப்பான அணில் அப்பு வெகு சிரமப்பட்டு சில ஆரிய விதைகளையும் கொட்டைகளையும் சேகரித்து வைத்திருந்தது. அவற்றை யாருக்கும் தெரியாமல் ஒரு பெரிய புளியமரத்தின் அடியில் மறைத்து வைத்தது. அப்பு, அணில், இந்த கோடை முடியும் வரை வேறு வழியே இல்லை. இந்த உணவை நான் யாருடனும் பகிர்ந்து கொள்ள மாட்டேன். இது என் உழைப்பு, எனக்கு மட்டும்தான். அதே காட்டில் வள்ளி எனும் இளங்கிளி ஒன்று வசித்தது. அதற்கு 2 நாட்களாக உணவு கிடைக்கவில்லை. பசியால் மிகவும் சோர்வடைந்திருந்த வள்ளி அப்புவிடம் உதவி கேட்கச் சென்றது. வள்ளி, கிளி, அன்புள்ள அப்புவே, உன்னிடம் கொட்டைகள் நிறைய இருப்பதாக கேள்விப்பட்டேன். எனக்கு 2 நாட்களாக பசிக்கிறது. தயவு செய்து ஒரு பிடி தானியமாவது கொடுப்பாயா? அப்பு, அணில் சினத்துடன், என்னது, என்னிடம் உணவா? உனக்கு யார் சொன்னது? இங்கு என்னிடமே போதுமான உணவு இல்லை. நீ உன் உணவை தேடிக்கொள். நான் மிகவும் பிஸியாக இருக்கிறேன், போ. அப்பு, அணில் பயத்துடன் அலறி, ஐயோ, தீ தீ, என் உணவு இருக்கும் இந்த பகுதியை நோக்கி தீ வேகமாக வருகிறதே, என்ன செய்வது? என்னை காப்பாற்ற யாரும் இல்லையா? தீ அப்பு பதுக்கியிருந்த புளியமரத்தின் பகுதியை சுற்றி வளைத்தது. அப்பு ஓடிச் செல்ல வழி தெரியாமல் தவித்தது. அப்போது பறந்து வந்த வள்ளி கிளி அபாய ஒலியை கேட்டு பதறியது. வள்ளி, கிளி கத்திக்கொண்டே, அப்பு, பயப்படாதே, நான் இருக்கிறேன். இந்த கிளையிலிருந்து அந்த கிளைக்கு தாவு. நீ புளிய மரத்தின் உச்சிக்குச் செல். மற்ற விலங்குகளுக்கும் நான் அபாய சங்கு ஊதுகிறேன். வள்ளியின் உதவி மனப்பான்மையைக் கண்டு ஆச்சரியப்பட்ட அப்பு உடனே கிளியின் சொல்படி மரத்தின் உச்சிக்குச் சென்றது. வள்ளி மற்ற பறவைகளை உதவிக்கு அழைத்து வந்து தீயை கட்டுப்படுத்த உதவியது. சிறிது நேரத்தில் எல்லாவற்றின் கூட்டு முயற்சியால் தீ அணைக்கப்பட்டது. அப்பு, அணில் குற்ற உணர்ச்சியுடன், வள்ளி, நீ என் உயிரையே காப்பாற்றிவிட்டாய். நான் உனக்கு உணவளிக்க மறுத்தேன். ஆனால் நீயோ என் சுயநலத்தை எல்லாம் மறந்து எனக்கு உதவி செய்தாய். என்னை மன்னித்துவிடு. வள்ளி, அகிலி, பரவாயில்ல அப்பு, கஷ்டத்தில் உதவுறதுதான் உண்மையான குணம். நாம் அனைவரும் இந்த வனத்தில் நண்பர்கள் இல்லையா? அப்பு, அணில், உண்மை வள்ளி, இன்று நீ எனக்கு நல்ல பாடம் கற்றுக் கொடுத்து விட்டாய். நான் சேமித்து வைத்திருக்கும் கொட்டைகளில் பாதி உனக்கும் மற்ற கஷ்டப்படும் நண்பர்களுக்கும் தருகிறேன். வா, சேர்ந்து சாப்பிடுவோம். அன்று முதல் அணில் அப்பு சுயநலத்தை கைவிட்டு வள்ளியுடன் இணைந்து வனத்தின் மற்ற விலங்குகளுக்கு உதவியது. நீதி, கஷ்டம் வரும்போது ஒருவருக்கொருவர் உதவுவதே சிறந்த பண்பு. சுயநலம் ஒருபோதும் நிலைப்பதில்லை.